திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகாவில் தூதிப்பட்டு கிராமத்தில் உள்ள 5000 ஆண்டு பழமையான பிந்து மாதவ பெருமாள் கோயில் இருக்கு. இந்த கோவிலுக்கு அருகே உள்ள அரசு நிலத்துல ஒரு 70 ஆண்டு பழமையான ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கு. இந்த தொடக்கப்பள்ளி தொடர்ந்து இயங்கி வந்துட்டு இருக்கும்போது இந்த கோயில் நிலத்தை ஒட்டி, பள்ளிக்கூட நிலத்தை ஒட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2023ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக ஒரு சர்ச்சை கட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. இது தொடர்பாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சர்ச்சை கட்டுறதுனால பள்ளியில் மாணவர் சேர்க்கை 300ல இருந்து கிட்டத்தட்ட 90ஆக குறைஞ்சிச்சு. குறைஞ்சவொடனே இது மேலும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சர்ச்சை கட்டுறதுனால என்ன சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இந்த கிராமத்தில் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டுச்சு. இது தொடர்பாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, வருவாய் கோட்டாட்சியர் இந்த சர்ச்சை கட்ட கொண்டு தடை வச்சிருந்தான். இந்த தடை விதிச்சிருக்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா, மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு வருஷமா திருப்பி என்ன பண்ணிருக்காருன்னா, திருப்பி நீங்க சர்ச்சை கட்டலான்ட்டு மீண்டும் ஆட்சியர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தவுடனே என்ன பண்ணிருக்காரு, ஜெய்சங்கர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் நாடி இருக்கார். உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த விசாரணைக்கு இந்த வழக்க ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரணைக்கு வந்துள்ளது. விசாரணை போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது நோக்கங்களுக்காக ஒதுக்கப்பட்ட, குறிப்பாக கல்வி நோக்கங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல மத வழிபாட்டு தலங்கள் கட்டுவது சட்டத்துக்கு புறம்பானது. மேலும் மறு உத்தரவு வரும் வரை எந்த ஒரு கட்டுமான பணிகளும் இதுவும் நடைபெறக்கூடாது, ஆட்சியர் உத்தரவை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கார். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? கிறிஸ்தவர்கள் இது போன்ற சர்ச்சு சட்டவிரோதமாக கட்டுவது அப்படிங்கறது இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப வாடிக்கையாக விட்டது. இதுக்கு பின்னாடி உள்ள இந்த பேக்ரவுண்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இந்த பிந்து மாதவர் அப்படிங்கக்கூடிய அந்த கோவிலினுடைய நிலம் அந்த நிலத்தை அந்த காலத்துல, அதாவது 70 வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த நிலத்தை சும்மா இருக்கக்கூடிய நிலத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க, அப்படி பள்ளிக்கூடம் கட்டினா அந்த மாணவர்களுக்கு நம்ம ஒரு கல்வி கொடுத்ததாகவும் சும்மா இருக்கிற நிலத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி நோக்கத்துக்காக, ஒரு பரந்த நோக்கத்துக்காக அவர் இந்த கோவில் நிலத்தை அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர் கையில கொடுத்திருக்காங்க. அப்படி ஆரம்பித்தது தான் அந்த பள்ளி. அப்படி அந்த கல்வி நோக்கத்திற்காக தான் அந்த கோவிலினுடைய நிலத்தையே கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க அதுல ஒரு சர்ச்சை கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறத பாருங்க. ஏதாவது நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஸ்ரீ டிவில என்ன திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருக்காங்களா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவையும் நம்ம எப்படி நடக்குதுங்கிறத நம்ம அதை மேட்ச் பண்றதுக்காக நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. மகாத்மா காந்தி அடிக்கடி சொல்வார், நான் சொன்னது இல்லை, மகாத்மா காந்தி அவருக்கு சொல்லுவார், கிறிஸ்தவர்கள் சேவை அப்படின்னு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சேவை அப்படிங்கிறது, மிஷனரிகளினுடைய சேவை என்பது தூண்டிலில் வைக்கப்படும் இறை அப்படின்னு சொல்லுவார். மீனுக்கு எப்படி தூண்டில இறை வச்சு கொடுப்போமோ, அது இறை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது மீனை வரும், அந்த உடனே இவங்க அதை பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இவங்க சேவை செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல அங்கிருந்து மதம் மாற்றி கொண்டு வராங்க. இதுதான் அவங்க நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா, முந்தைய காலத்துல மயிலாப்பூர்னுடைய பிஷப்பாக இருந்தவங்களாம் சொன்னதுன்னா, கல்வி கூடங்கள், அதாவது பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி நாங்க நடத்துறதே மதம் மாற்றத்திற்காக தான் ஓப்பனாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கு. அப்புறம் இத்தனை மாவட்டங்கள் நம்ம இந்த இதாக மாற்ற வேண்டும், மதம் மாற்ற வேண்டும், இவ்வளவு பேரை மதம் மாற்றம் இலக்கு வைத்து செயல்படக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு இந்த சேவை என்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். இன்னும் சொல்ல போனா, நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நம்ம சொல்றோம், இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்னைக்கு அதிக அளவுல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கையில இருக்கு. ஒருவேளை அரசாங்கங்கள் இந்த பணத்தை நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி எப்பயாவது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் நிச்சயமாக இழுத்து மூடிவிட்டு செல்வார்கள். இதற்கு உதாரணமாக ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, திருவிதாங்கூர் சமாஸ்தானத்துல இருக்கும் பொழுது ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு, இந்த பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த உதவி பணம் நிறுத்தப்படும்னு சொன்ன உடனே பல பள்ளிக்கூடங்களை கிறிஸ்தவர்கள் மூடிவிட்டு சென்றார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. அதுதான் அவங்க போய் செய்வாங்க. ஆனா சேவை என்ற ஒரு போர்வேல, ஒரு கல்வி சேவை என்கக்கூடிய போர்வேல மதமாற்றம் கூடிய வேலை என்பதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பதான் நாம் கண்டறிந்த உண்மை. அதை மெய்ப்பிக்கும் அலையில தான் பாருங்க இங்க சர்ச்சை கட்டுறாங்க. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அச்சன்குளம் கிராமத்துல ஏற்பட்டது. அந்த கிராம மக்களே இதை எதிர்த்து இன்னும் போராடி கொண்டிருக்கார்கள். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் யாரையும் அனுப்ப மாட்டோம் எங்கள் குழந்தைகளைன்னு சொல்லி அந்த கிராமத்தை தாண்டி அடுத்த கிராமத்துக்கு பஸ் ஏறி அவங்களே கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் எல்லாம் கூட போட்டு வச்சு அந்த குழந்தைகளை வேற பள்ளிக்கு கூட்டி சென்று வருவதை நான் பார்க்கிறோம். இன்றளவும் அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் அந்த மக்களுக்கு
தீர்வு கிடைக்கவில்லை என்று நான் சொல்லுவேன். அதே தான் இன்னைக்கும் பாருங்க, 300 இருந்த ஸ்ட்ரென்த்து சர்ச்சை கட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த ஸ்ட்ரென்த், ஸ்கூல் ஸ்ட்ரென்த் என்பது குறைந்திருக்கிறது. மக்கள் தங்களுடைய குழந்தைகளை அங்க அனுப்புவதை நிறுத்தி கொண்டார்கள். காரணம் என்ன? நீங்க சர்ச்சை கட்டினீங்கன்னா அடுத்து நீங்க பண்ண போறது என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பயம்தான். அப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கணும். இதுவே இந்த நிலமே கோவிலுக்கு சொந்தமானது, இன்னொரு கோவில், அதாவது ஹிந்து கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம். அந்த நிலத்துல நீங்க எப்படி வேறொரு வழிபாட்டு தலத்தை கட்ட முடியும்? அந்த வகையிலேயே அது சட்டவிரோதமாக இருக்கிறது. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதுவே சட்டவிரோதம்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். தடுத்து நிறுத்தினது திரும்ப போய் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் அவங்க பர்மிஷன் வாங்கி அது ஓல்டு சர்ச்சு தான், அதனால ரினோவேட் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ரெனோவேட் பண்ணாங்களாம். இங்க நல்லா நீங்க பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த மாதிரியான பழைய மத கட்டிடங்களை புதுப்பிப்பதற்கான அதுக்காக திரும்ப போய் நம்ம வந்து கலெக்டர் கிட்ட எல்லாம் விண்ணப்பிக்க தேவையில்லை, நேரடியாக அவர்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த சட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு ஃபேவராக இவர்கள் மாற்றினார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க எப்படி உடனடியாக விரைந்து அவங்க செயல்பட்டு கலெக்டர் கிட்ட போயிட்டு அந்த அனுமதி வாங்கிட்டு வந்து இவங்க கட்ட முயற்சித்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இதே டிபிக்கல் சம்பவம் இது. ஏன்னா இது ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. இதே சம்பவம் தான் இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல காலப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்துல இதே மாதிரியான ஒரு கோவிலுக்கு, அதாவது மாரியம்மன் கோவில் இருக்கிறது, அந்த மாரியம்மன் கோவிலுக்கு ஒட்டி ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்துல பக்தர்கள் பால்குடம், அப்புறம் திருவிழா காலங்கள்ல இலைப்பாறுவதற்கும் மற்ற அந்த திருவிழா காலங்கள்ல அன்னதானம் போன்ற விஷயங்களுக்காக அந்த நிலத்தை உபயோகப்படுத்த வந்த நிலத்துல வேண்டுமென்றே சட்டவிரோதமாக அங்க ஒரு சர்ச்சை கட்ட தொடங்குறாங்க. அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு என்ன ஃப்ராடுலண்டா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நிலமே வந்து அவங்களுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லி ஈரோடுல இருந்து ஒரு ஒரு பதிவு எண், ஒரு பத்திரப்பதிவு எண்ணை காமிச்சு அதுதான் இந்த நிலம், அன்னியில இருந்து இந்த நிலத்தை வந்து இவங்க ஒரு சிஎஸ்ஐக்கு சொந்தமான நிலம், தென்னிந்திய சபைக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்கி, ஆனா இவங்க அனுமதி வாங்கினது வந்து ஒரு சர்வே எண்ணுக்கு அப்படின்னா கட்டினது வந்து கோவில் உபயோகத்துக்காக இருக்கக்கூடிய நிலத்துல அதை கட்டவும் செய்கிறார்கள். அந்த வழக்கும் இதே போல இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து இன்னைக்கு வந்து இடைக்கால தடை அந்த கட்டடங்களை கட்டுவதற்கு. அதுவும் பாருங்க, ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே, பதவியேற்ற உடனே இந்த பக்கம் ஏற்கனவே அங்க இந்துக்கள் போராடி அந்த சட்டவிரோத சர்ச்சை நிறுத்தி வச்சிருக்காங்க கட்டுமான பணியை. ஆனா ஜோசப் விஜய் பதவியேற்றுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அங்க வேக வேகமாக அந்த சர்ச்சை கட்ட தொடங்கினார்களாம். அப்ப இங்கேயும் பாருங்களேன், எப்படி வந்து ஒரு சட்டவிரோதமாக ஒரு வேலையை செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க வந்து மதம் மாத்தணும், இதை மட்டுமே நோக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துடன் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு மேலும் வந்து ஒரு முக்கியமா ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம இதை பார்க்கலாம். இந்த நேரத்துல இந்த கட்டுமானத்தை நிறுத்தி வைத்து இன்னைக்கு வந்து இந்த 2 சர்ச்சுமே கூட, அதாவது நான் சொல்லப்படுவது காலப்பட்டியிலும் இன்னைக்கு வந்து அந்த சர்ச் வந்து கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இன்னைக்கு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு வந்து இந்த சர்ச்சையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 2 உத்தரவையும் நாம் வந்து வரவேற்கிறோம். இந்த தொடர்ந்து இதற்காக போராடி கூட இருக்கக்கூடிய இந்த இந்து மக்கள் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை நாம் செலுத்த வேண்டியது இந்த நேரத்துல. ஏன்னா அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளாக இதை போராடி அவர்கள் அதை வந்து தடுத்து நிறுத்திட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கட்ட ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தி அந்த ஆவணங்களை காமிச்சு தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை அந்த காலப்பட்டி சர்ச்சிலையும் அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இங்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2023 இருந்து இவங்க வந்து இந்த சர்ச்சை கட்டுவதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள். அதிலிருந்து இப்பொழுது வரை அதை தடுத்து நிறுத்தி வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த மக்கள் வந்து அவர்கள் வந்து அவர்கள் அனைவருக்கும் நம் நன்றியை இந்த நேரத்தில் நம்ம செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு இந்துக்களும் இது போல விழிப்போடு செயல்பட்டால்தான் இந்த கிறிஸ்துவர்களுடைய இந்த மாதிரியான ஒரு தீய எண்ணத்திலிருந்து நம்மளுடைய குழந்தைகளை நாம் காக்க முடியும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ளணும்.